Hi students, இன்னைக்கு structure of alimentary canalல பார்க்க போகிறது liver. It is the largest digestive gland of the body which is reddish brown in color. So நம்மளுடைய உடம்புல இருக்கிற largest digestive gland, அதாவது digest ஆகிறதுக்கு டக்டை ப்ரொடியூஸ் பண்ணுற gland எதுன்னு பார்த்தோன்னா liver. ஓகேங்களா, இது என்ன கலரில் இருக்கும் பார்த்தோன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் இன் கலரில் இருக்கும். இட் இஸ் டிவைடட் இன்டு 2 மெயின் லோப்ஸ், ரைட் அண்ட் லெஃப்ட் லோப்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய லிவர். ஸோ இந்த லிவரில் நம்ம பார்க்கும்போது 2 மெயின் லோப்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட் எப்போவுமே எப்படி இருக்கும், லெஃப்ட் இருக்கும் அண்ட் ரைட் இருக்கும். சரிங்களா, அதில் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, த ரைட் லோப் இஸ் லார்ஜர் தேன் த லெஃப்ட் லோப். ஆன் த அண்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த லிவர் கேல் பிளாடர் இஸ் ப்ரெசன்ட். இதுதான் லிவர். நம்ம பார்த்தோம், நல்லா நம்ம பார்த்தாலே தெரியுது. ஸோ லெஃப்ட் லோபை விட ரைட் லோப் பெருசாக இருக்கும். ஸோ லிவருக்கு அடியில் இருக்கிறது பார்த்தோன்னா கேல் பிளாடர். இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல, இது கேல் பிளாடர். இட்ஸ் அ பியர் ஷேப்டு ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேல் பிளாடர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு, the liver cells secrete bile which is temporarily stored in the gallbladder. நம்மளோட லிவரோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா பைல் ஜூஸை செக்ரேட் பண்ணும். ஓகே, இந்த பைல் ஜூஸை எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும்னு பார்த்தோன்னா கேல் பிளாடரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். செக்ரேட் பண்ணுறது மட்டும்தான் லிவரோட வேலை, அதை சேமித்து வைக்கிறது கேல் பிளாடரோட வேலை. ஓகே, பைல் இஸ் ரிலீஸ்ட் இன் டு ஸ்மால் இன்டெஸ்டைன் வென் ஃபுட் என்டர்ஸ் இன் இட். இட் ஹேஸ் பைல் சால்ட்ஸ், sodium glycolate and sodium tauroglycolate and bile pigments, bilirubin and biliverdin. ஓகேங்களா, ஸோ இந்த லிவர் நம்ம பார்க்கும்போது லிவர் பைல் ஜூஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும்னு பார்த்தோன்னா கேல் பிளாடரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேங்களா, ஸ்மால் இன்டெஸ்டைனில் எப்போ ஃபுட்டு வருதோ, ஸ்மால் இன்டெஸ்டைனில், சரிங்களா, அதாவது ஸ்டொமக்கில் போய் ஸ்டொமக் அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வரும்போது இந்த பைல் ஜூஸை இது ப்ரெஸ் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றிடும். சரிங்களா, அந்த டைமில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைல் ஜூஸுன்றோல, அந்த பைல் ஜூஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் பைல் சால்ட்ஸ் இருக்குது. அந்த சால்ட் என்னென்ன சால்ட்டுன்னு பார்த்தோன்னா சோடியம் கிளைகோலேட்டும் சோடியம் டாராக்ளைகோலேட், இதை சேர்த்து நம்ம பைல் சால்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பைலோட பிக்மெண்ட் ஒரு நிறமிகள் இருக்கும். அந்த நிறமிகள் என்னென்னு பார்த்தோன்னா பில்லிருபின் அண்ட் பில்லிவெரிடின். சரிங்களா, இந்த பைல் சால்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா டைஜஷன் ஆஃப் ஃபேட்ஸ் பை பிரிங்கிங் அபவுட் தேர் எமல்சிஃபிகேஷன். அப்படின்னா அதாவது ஃபேட் பார்ட்டிகல்ஸை, ரொம்ப பெரிய பெரிய ஃபேட் பார்ட்டிகல்ஸை இன்னும் சின்னதாக்க, ஓகே, ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த பைல் சால்ட்ஸோட வேலை. இந்த ப்ராசஸை எமல்சிஃபிகேஷன்னு சொல்லுவோம். கன்வர்ஷன் ஆஃப் லார்ஜ் ஃபேட் ட்ராப்லெட்ஸ் இன்டூ ஸ்மால் ஒன்ஸ். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர். லிவரோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா கண்ட்ரோல்ஸ் பிளட் சுகர் அண்ட் அமினோ ஆசிட் லெவல். ஸோ பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதும் லிவரோட ஃபங்க்ஷனில் இருக்குது. அமினோ ஆசிடோட லெவலையும் இது கண்ட்ரோல் பண்ணும். சிந்தசைசஸ் ஃபீட்டல் ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ரெட் பிளட் செல்ஸ், புதுசாக உருவாகிற ரெட் பிளட் செல்ஸ் உருவாக இது ஹெல்ப் பண்ணும். produces fibrinogen and prothrombin and used for clotting of blood. ப்ரோத்ராம்பின், இந்த ஃபைப்ரினோஜன்னா எதில் இருக்கும்னு பார்த்தோன்னா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடியது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தோன்னா கிளாட்டிங் ஆஃப் பிளட். நமக்கு அடிப்பட்ட உடனே அந்த இடத்துல ரத்தம் கட்டிடுதுல, ஏன் அது கட்டுது, அப்படி கட்டலைன்னா என்ன ஆகும், ரொம்ப பிளட் லாஸ் ஆகும். அந்த மாதிரி கிளாட்டிங் ஆஃப் பிளட்டுக்கு இந்த ப்ரோத்ராம்பின் அண்ட் ஃபைப்ரினோஜன் வேணும். ஸோ இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு பார்த்தா லிவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. டெஸ்ட்ராய்ஸ் ரெட் பிளட் செல்ஸ். ஸோ ரெட் பிளட் செல்ஸ்க்கு ஒரு லைஃப் ஸ்பேன் டைம் இருக்குது. அது முடியும் போது அது எங்கே டெஸ்ட்ராய் ஆகும்னு பார்த்தோன்னா லிவரில் டெஸ்ட்ராய் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டோர்ஸ் அயன், காப்பர், விட்டமின் ஏ அண்ட் டி. ஸோ இது என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்னு போட்டிருக்காங்க. அயன், காப்பர், விட்டமின் ஏ அண்ட் டி. அண்ட் ப்ரொடியூசஸ் ஹெப்பாரின். ஹெப்பாரின்னா என்னென்னா ஆன்டி கோஆகுலண்ட்னு போட்டிருக்காங்க. ஆன்டி கோஆகுலண்ட்னா என்ன, கோஆகுலேட்னா என்னது, திக்காக வருது. ஸோ ஆன்டி கோஆகுலண்ட்னா என்ன அர்த்தம், அதை பிளட்டை திக்காகாமல் தின்னிங் எஃபெக்டில் வச்சுக்கிறது. ஓகே, ஸோ நம்ம பிளட்டு திக்காச்சுன்னா அங்கங்கே ஃபேட்டை டெபாசிட் பண்ணி ப்ரெஷர் அதிகமாகும் பிளட் வேல்ஸில்.
பிளட் கிளாட்டிங் அதிகமாகும் உள்ள வேல்வ்ஸில். ஸோ ஆன்டி கோஆகுலண்ட்டாக இருக்கும். ப்ரொடியூசஸ் ஹெப்பாரின், அதுக்கு ஹெப்பாரினை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆன்டி கோஆகுலண்ட்னா பிளட் தின்னர். ஓகே, பிளட் தின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்க்ரீட்ஸ் டாக்ஸிக் அண்ட் மெட்டாலிக் பாய்சன்ஸ். ஸோ நம்ம உடம்புல தேவையில்லாமல் சேர்கிற டாக்ஸிக்கான மெட்டாலிக் பாய்சன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து வெளியே தள்ளும். டீடாக்சிஃபை சப்ஸ்டன்ஸ் இன்க்ளூடிங் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். ஸோ நம்ம உடம்புல ஒரு வேளை ட்ரக்கோ ஆல்கஹாலோ போனால் அதோடைய நச்சுத்தன்மையை நம்ம உடம்புல இருந்து சேர விடாமல் டீடாக்சிஃபை பண்ணுறத யார் செய்கிறான்னு பார்த்தா லிவர் செய்யுது. ஸோ இட்ஸ் எ இம்பார்ட்டன்ட் திங். ஸோ எப்போவுமே நம்மளுடைய ஆலிமெண்ட்ரி கேனல், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆலிமெண்ட்ரி கேனலில் ஸ்மால் இன்டெஸ்டைனும் லிவரும் ரொம்ப நல்ல பங்கு வகிக்குது. ஸோ லிவர் ரொம்ப நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும். இதை நல்லா படிங்க. தேங்க்யூ கைஸ்.